பரலோகந்தாயின் பேச்சு, பரிசுத்தந்தாயின் மூச்சு. பரலோகந்தாயின் பேச்சு, பரிசுத்தந்தாயின் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானானா தனனா தானானனா, தானானா தனனா தானானனா, தானானா தனனா தானானனா, தானானா தனனா தானானனா. பரலோகந்தாயின் பேச்சு, பரிசுத்தந்தாயின் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக இன்னேசரை காண்பே. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக இன்னேசரை காண்பே. தொட்டு தொட்டு பார்த்தே, இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்தே. தானானா தனனா தானானனா, தானானா தனனா தானானனா, தானானா தனனா தானானனா, தானானா தனனா தானானனா. பரலோகந்தாயின் பேச்சு, பரிசுத்தந்தாயின் மூச்சு. பரலோகந்தாயின் பேச்சு, பரிசுத்தந்தாயின் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, 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 இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். லா 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 லா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென் என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அதற்கு ஆதாரமாக 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 நாளாகமம் 16:23. பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஒரு சின்ன கவிதையோடு இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பினால் குடும்பத்தை காத்து, ஆவியில் அனுதினமும் வாழ்ந்து, இல்லத்திற்காய் இறைவனை வேண்டி, ஈகையில் தலை சிறந்து வாழ்ந்து, உன்னதற்காக மட்டும் வாசனை வீசி, ஊரெல்லாம் இயேசுவை சொல்லி எதிர்த்தாலும் ஏளனமாய் நினைத்தாலும் ஐயமின்றி ஒப்பில்லாத தெய்வமாகிய இயேசுவை அறிவிப்பவனே உண்மையான விசுவாசி, உண்மையான ஊழியன். ஹல்லேலூயா.
ஆமென். இன்னொரு முறை சொல்றேன். அன்பினால் குடும்பத்தை காத்து ஆவியில் அனுதினமும் வாழ்ந்து இல்லத்திற்காய் இறைவனை வேண்டி ஈகையில் தலை சிறந்து வாழ்ந்து உன்னதருக்காக மட்டும் வாசனை வீசி ஊரெல்லாம் இயேசுவை சொல்லி எதிர்த்தாலும் ஏளனமாய் நினைத்தாலும் ஐயமின்றி ஒப்பில்லாத தெய்வமாகிய இயேசுவை அறிவிப்பவனே உண்மையான சுவிசேஷகன், உண்மையான விசுவாசி, உண்மையான ஊழியக்காரன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, சுவிசேஷம் எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 3 இடத்திலே சுவிசேஷம் என்கிற வார்த்தை வருகிறது. அது ஒன்று சங்கீதம் 96:2 படிப்போம். ரெண்டாவது ஸ்டோரி நிமிஷம் 1 நாளாகவும் 16:23 படிப்போம். மூன்றாவது ஏசாயா 61:1 படிப்போம். இந்த 3 வசனங்களிலேயும் சுவிசேஷம் என்கிற வார்த்தை வருகிறதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, சுவிசேஷம் அப்படிங்கிறதுனுடைய உண்மையான தமிழ் பதம் என்ன அப்படின்னா தூய்மையான நற்செய்தி. அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷம்னா என்ன அர்த்தங்க? ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கோஸ்பெல், அப்படிதானங்க? கோ அண்ட் ஸ்பெல் இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ் பதத்துல வரும்போது அதை எப்படி சொல்றாங்கன்னா தூய்மையான நற்செய்தி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி நாம் தெரியாததற்கு முன்பதாக பாவத்தை தண்ணீரை போல குடிச்சவங்க நம்ம எல்லாம் இல்ல. ஆமென். பாவத்தை ஒரு இடத்துல ஒரு பக்தன் இப்படி சொல்றாரு, பாவத்தை தேனை போல பருகினார்கள் என்று. அப்போ பாவத்துல உழன்று உழையான பாவ சேற்றிலிருந்து இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற அந்த சுவிசேஷத்தினாலே நமக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னதுனால இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். இதற்கு காரணம் அந்த சுவிசேஷத்தின் ஒளி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்ப வசனம் சொல்லுகிறது, பூமியின் சகல குடிகளே நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு வேதம் சொல்லல, நாளுக்கு நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாளுக்கு நாள் நான் இயேசுவை அறிவிப்பேன், நாளுக்கு நாள் இயேசுவின் வல்லமையை சொல்லுவேன், நாளுக்கு நாள் அவரை பற்றி அநேகருக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். பயங்கர அல்லேலூயா. காது வலிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லன்னு உங்களை பட்டை தீட்டி போடுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாஸ்ட்ரையாவுடைய நேச்சர் அப்படியே பொறுமையா சாஃப்டா போவாங்க. எனக்கு ஆவியானவர் அப்படி கொடுக்கல, ஸ்ட்ரிக்டா தான் ஆவியானவர் அப்படி என்னை நடத்துறாரு. ஆமென். அல்லேலூயா. எங்க கண்டிப்பு இருக்கிறதோ அங்க அன்பு இருக்கிறது. அதை எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கும் போது ஷார்ப்பா இருக்கணும். ஆமென். சாப்பிடும்போது இப்படியா சாப்பிடுறீங்க? இப்படியா சாப்பிட்டு இருக்கீங்க? இப்படி எடுத்து இப்படி எடுத்தா சாப்பிடுறீங்க? என்ன பண்றீங்க? அடிச்சு பரட்டுறோம்ல, அந்த மாதிரி சத்தியத்தை கேட்கும் போது எப்படி இருக்கணும்? ஆர்வமா இருக்கணும். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன்னா ஏசப்பா உங்களை பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமீன். அவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமீன். அப்ப சுவிசேஷத்தை ஏதோ ஒரு நாள் சொல்ல வேண்டும் என்று என் வேதம் போதிக்கல, நாளுக்கு நாள். அது எப்படி சொல்லுகிறது வேதம்? பூமியின் சகல குடிகளே நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அது ஒரு தூய நற்செய்தி. ஆமென். அதுக்கு என்ன பேருங்க? தூய நற்செய்தி. ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் எனக்குள்ள வந்ததுனால என்னால தப்பு பண்ண முடியல. அந்த சுவிசேஷம் எனக்குள்ள வந்ததுனால என்னால பாவம் பண்ண முடியல. அந்த சுவிசேஷம் எனக்குள்ள வந்ததுனால விபச்சாரம் பண்ண முடியல. அந்த சுவிசேஷம் எனக்குள்ள வந்ததுனால குடிக்க முடியல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உண்மையாய் ஒருவன் சுவிசேஷத்திற்குள் இருக்கிற அந்த இயேசுவை உண்மையால் ஏற்றுக்கொண்டு
பேசிக்கொண்டு வாழ்வார்களே ஆகில், நான் 10% சொல்றேங்க, அவங்கனால தப்பாக வாழ முடியாது. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு பரிசுத்த சிந்தை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரிசுத்தத்திற்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, அப்ப பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி, அப்படிதானே சிஸ்டர் வருது வசனம்? என்ன பண்ணணுமா? கர்த்தரை பாடி. ஆமென். பாட்டு நேரத்திலனாலும் சரி, வீட்டுல பாடுறதுனாலும் சரி, நல்லா பாடணும். ஆமென். பழமொழி சொல்வாங்க. ஆமென். அதாவது பாட பாட ராகம் வருமா, சொரிய சொரிய சுகம் வருமா. அல்லேலூயா! சும்மா சொல்ற, சொரிஞ்சிடாதீங்க. சொரிய சொரிய எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அப்படியே சொகமா இருக்கும். கொசு கடிச்சிருச்சு, பரவாயில்ல நல்லா கடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமே, என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரே அட்டி கொசை. ஆமீன். அடிச்சு அதோடைய காலெல்லாம் பிச்சு என்ன பண்ணிடுவோம்? ஒரு வழி பண்ணிடுவோம் அல்ல? அந்த மாதிரி பாட்டு பாடும்போது பாடணும். ஹல்லேலூயா! ஆமீன். இன்னொரு பழமொழி இருக்கு, சொல்ற கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். பாட பாட ராகம் வரும், கார கார தான் சளி வருமா. புரிஞ்சுதா? சில பேர் பாருங்க, சளி பிடிச்சாலும் அப்படியே இருமி துப்பவே மாட்டாங்க. என்ன செய்யணும்? நல்லா இருமி துப்புனீங்கன்னா தான் அந்த என்ன சொல்லும், கோழை, அந்த சளி நுரையீரல கபம் இருக்கும், அதெல்லாம் வெளியே வரும். ஆமீன். அது நாள் கணக்காக சேர்ந்துச்சுன்னா தான் டிபியா வர்றது. அதனால் என்ன செய்யுங்க, சளி பிடிச்சா, இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது சர்ச்சில். ஸ்தோத்திரம். ஆமீன். இருந்தாலும் சொல்கிறேன். ஆமீன், தப்பு இல்லையே. ஆமீன். அப்போ பாட பாட என்ன வரும்? ராகம் வரும். ஆமீன். நல்லா பாடி பாருங்க, ஆண்டவர் அதுல கிருபை மேல கிருபை கொடுத்துருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமீன். நான் பாருங்க, எஸ்டேட்ல இருந்ததுனால, எஸ்டேட்டில் வந்து நான் தாராபுரத்தில் படித்தேன். காலையில் 8 மணிக்கு பஸ்ஸு, கரெக்டாக 8 o'clock பஸ்ஸு வந்துடும். பொள்ளாச்சி வரணும் பஸ்ஸு, பொள்ளாச்சி பஸ் அதுக்கு பேர். 8 மணிக்கு பஸ் ஏறி பாட்டு பாட ஆரம்பித்தேன்னா ஒரு 5 மணி நேரம் ஆகும் பொள்ளாச்சி வரக்கு குறைஞ்சபட்சம். எனக்கு தெரிய ஒரு 4 மணி நேரம் பாட்டு பாடுவேன். 4 மணி நேரம் என்ன செய்வேன்? பாட்டு. எப்போ? 12 வயசில் சொல்கிறேன். ஆமை. அப்படி பாடி 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 ஆண்டவர் ஆராதிச்சதுனால நல்ல பாடல்களை கேசட் வடிவில் கொண்டு வரக்கூடிய ஒரு கணவர் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! ஆமீன். ஒருவேளை பாஸ்டரையா அந்த முயற்சியை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எனக்குள்ள இருக்கிற அந்த பாடல் வரம், அந்த அபிஷேகம் அப்படியே அமுந்து போயிருக்கும். ஆனா ஆவியானவருடைய கனெக்ஷன் பாருங்க எப்படின்னு. என்னை சின்னதுல இருந்து பாட 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 வச்சு ட்ரெயின் பண்ணி, ஆவியானவர் கரெக்டா 23 வயசுல, 6 வயசுல பாட ஆரம்பிச்சது, 23 வயசு வரைக்கும் என் பாடல்கள் டிவிகள்ல வரல. ஆமீன். எங்கன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. ஆனா பாருங்க, 24 25 வயசு எனக்கு ஆகும்போது ஆண்டவர் அந்த பாடல்களை வெளியே கொண்டு வருவதற்குரிய ஒரு கிருபையை தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரு முறை நான் எங்க போயிருக்கேன், ஆணுக்கல் பாளையத்துக்கு நடந்து போறேன் ஊழியத்துக்கு. இங்கிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். நான் நடந்து போய், எனக்கு ஹெல்ப்புக்கு சுந்தரி சிஸ்டர் வருவாங்க. நாங்கள் ஒரு 10 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க. 2 பேரும் நடந்து போவோம். டேனியலுடைய வீட்டு, அப்போ வந்து அவங்க வீடு ஒரு கூரை வீடு தான். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாசல் இருக்கும். அங்கே தான் இருந்து நாங்கள் மீட்டிங்ஸை நடத்துவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே ஜெபம் நடக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நடத்திட்டு இருக்கேன். ஒரு அம்மா என்னை எதிர்க்கும்படியே அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி இங்கே வந்து நீ மீட்டிங் நடத்துகிற, இயேசுவை பற்றி சொல்கிற, அதனால உன்னை எதிர்க்கும்படியாகவே நான் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் அது ஒரு விக்கிரக ஆவி என்பதை என் ஆவியில் நான் உணர்ந்து கொண்டு அந்நிய பாஷைகளை பேசி அந்த ஆவியை விரட்டும்படி என் தேவன் கிருபை செய்தார். ஆமேன். அப்போ திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். ரோட்டில் வந்துட்டு இருக்கும் ஒரு சின்ன ஒரு குறுக்கு வழி தான் அது. அந்த வழியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு துரத்துது. அப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப பயந்துட்டு ஓடி வரோம். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சர்ச்சில் பாஸ்டர் அம்மா வர்ஷிப் பண்ணக்கூடாது,
லேடிஸ் பிரசங்கம் பண்ணக்கூடாது, லேடிஸ் முன்னாடி நின்று ஆண்டவரை ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நல்லவர்கள்லாம் எழும்புனாங்க. ஆமே. அப்போ என்னாச்சு, ஒரே போராட்டம் குடும்பத்தில், அதாவது ஊழிய பாதையில் பயங்கர போராட்டம். அப்பதான் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், எதிர்காற்று பலமாய் அடிக்கின்றதோ, எதிர்த்து போராட பலம் இல்லையோ, கழுகை போல கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தரின் மகிமை வெளிப்படும் என்கிற வார்த்தை. நான் நடந்து வந்து பாம்பங்களை துரத்தி வீட்டுக்கு வந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் செவுத்த முட்டி முட்டி அழுகும் போது என் ஆவியானவர் எனக்கு கொடுத்த முதல் பாடல், தேவ பிள்ளையே, ஆமென், எதிர்காற்று பலமாய் அடிக்கிறதா, பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி. ஆமென். எதிர்காற்று பலமாய் அடிக்கின்றதோ, எதிர்த்து போராட பலம் இல்லையோ, எதிர்காற்று பலமாய் அடிக்கின்றதோ, எதிர்த்து போராட பலம் இல்லையோ, கழுகை போல காத்திரு நீ, கழுகை போல காத்திரு நீ, கர்த்தரின் மகிமை வெளிப்படுமே, கர்த்தரின் மகிமை வெளிப்படுமே. நீரே யெகோவா ரஃபா, நீரே யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, நீரே யெகோவா நிசி. சொல்லுங்க, யெகோவா ரஃபா, நீரே யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி. உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை பாடிடுவேன். ஆகாரை போல யோ நான் வாழ்க்கை என்று நினைக்கின்றாயோ, ஆகாரை போல அழுகின்றாயோ, கண்ணீர் தான் வாழ்க்கை என்று நினைக்கின்றாயோ, தேவனிடத்தில் ஜெபித்திடு நீ, தேவனிடத்தில் ஜெபித்திடு நீ, ஜீவனின் ஊற்று வெளிப்படுமே, ஜீவனின் ஊற்று வெளிப்படுமே. நீரே யெகோவா ரஃபா, நீரே யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, நீரே யெகோவா நிசி. gloria turalava, rike mere laushada, rime durala, rike rime laujara. உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை பாடிடுவேன், உம்மை பாடிடுவேன். எதிர்காற்று பலமாய் அடிக்கின்றதோ, எதிர்த்து போராட பலனில்லையோ, எதிர்காற்று பலமாய் அடிக்கின்றதோ, எதிர்த்து போராட பலனில்லையோ, தேவனிடத்தில் ஜெபித்திடு நீ, கழுகை போல. தேவனிடத்தில் ஜெபித்திடு நீ, ஜீவனின் ஊற்று வெளிப்படுமே, ஜீவனின் ஊற்று வெளிப்படுமே. நீரே யெகோவா ரஃபா, நீரே யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, நீரே யெகோவா நிசி. நீரே யெகோவா ரஃபா, நீரே யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, நீரே யெகோவா நிசி. உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை பாடிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். ஹalleluya, ஆமென், ஹalleluya. இப்படி அநேக பாடல்களை ஆவியானவர் கொடுத்தார். பாடாம இருந்திருந்தா, தேவனை துதிக்காம இருந்திருந்தா,
எனக்குள்ள இப்படி ஒரு கிருபை அப்பா வச்சிருக்காருங்கிறது மறைஞ்சே போயிருக்கும், மண்ணோடு மண்ணாக போயிருந்திருக்கும். தேவ பிள்ளையே, சுவிசேஷம் அறிவிக்கணும்னா அப்பாவை பாடுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரை பாடி. ஹல்லேலூயா, ஆமே. நமக்கெல்லாம் புலம்பல் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? சும்மா புலம்புறது, எதுக்கு எடுத்தாலும் புலம்புறது. ஆமே, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும். ஆமே, பாருங்க, புலம்பலை விட்டுட்டு என்ன செய்யுங்க, சங்கீதம் பாடுங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு பிரச்சனைனாலும் பாடிருங்க. ஆமேன். அந்த பாடலில் இருக்கிற வரிகள், ஆமேன், அது ஆவியானவர் கொடுக்கிற வரிகள். ஆமேன். எவ்வளவோ போராட்டங்களை ஊழியத்துல சந்திச்சாச்சு. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், கண்ணீர்கள், துக்கங்கள், இழப்புகள் எல்லாம் எங்களை பதம் பார்த்துருக்கு. ஆனா எங்களுக்குள் இருக்கிற இயேசுவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? வாழ்க்கையில எதிர்காற்று அடிக்குதா? சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமேன். இதை ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க, கர்த்தரை பாடி 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 ஆராதிச்சு சுவிசேஷத்தை சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள், டே பை டே. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நமக்கு என்ன பிடிக்கும்? நேத்து சுண்டக்காய் குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? கறிக்குழம்பு சாப்பிடணும்னு நினைப்பீங்க. கறிக்குழம்பு சாப்பிட்டா அடுத்த நாள் என்ன நினைப்பீங்க? மீன் குழம்பு சாப்பிடணும்னு நினைப்போம். மீன் குழம்பு சாப்பிட்டா என்ன நினைப்பீங்க? கொஞ்சம் என்னது, சிக்கன் குழம்பு சாப்பிடலாமே அப்படின்னு நினைப்போம். அடுத்த நாள் என்ன நினைப்போம்? சரி, இதெல்லாம் டைஜஸ்டிவ் ஆகிறதுக்கு ஒரு ரசம் வச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமே, அந்த மாதிரி நாளுக்கு நாள் நம்முடைய மெனு எப்படி இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடலாம். ஒரு நாள் பிரண்டை சட்னி அரைக்கலாம், ஒரு நாள் கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம், ஒரு நாள் புதினா சட்னி அரைக்கலாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எவ்வளவு உணர்த்தி இருக்கு நமக்கு, யோசிச்சு பாருங்க. ஆமே, குழம்பு அங்க ஆகும்போதே இங்க எச்சில் ஊறிடும் இல்ல? அப்பா எப்படா சாப்பிடலான்னு இருக்கும். அந்த மாதிரி எப்படா இயேசுவை பத்தி சொல்லணும். ஆமீன். நாளுக்கு நாள் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஏசப்பாக்கு உங்க கையை காமிங்க, அவர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. உங்க கரத்தை ஏசப்பா பிடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லும்படி கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது வந்து அமர்ந்து அவர் என் கையை பிடித்து விட்டார்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஓ மகிமை மகிமை மகிமை, சுவிசேஷம் சொல்லும்படி அப்பா உங்களை அபிஷேகித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமே. சங்கீதத்துல படிக்கும் போது சங்கீதம் 96:2 படிங்களேன். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை பாடுறது மட்டும் இல்லங்க, கூட என்ன சேருது? வசனத்தை பாத்தீங்களா எல்லாரும்? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அல்லேலூயா, பாடுறது மட்டும் இல்ல, நம்ம வாயில என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்யுங்க, கர்த்தரை பாடுவது, ஆண்டவரை தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, இது ரெண்டும் இருக்கும்போது அங்க சுவிசேஷத்தினுடைய வல்லமை பயங்கரமா கிரியை செய்யறத பாப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். 1 நாளாகமம் 16:24 படிங்களேன். 1 நாளாகமம் 16:24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். எதை சொல்றாரு? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளேயும் அவருடைய அதிசயத்தையும் விவரித்து சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஜீவனோடு இருக்கிறது கிருபை, அதிசயங்க. ஆமீன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஒரு சகோதரன் ஓடி வந்தாரு. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். ஆமீன். சொன்னாரு, அம்மா இந்த மாதிரி எங்க ரிலேஷன்ல ஒரு பையன், வாலிப பையன் லவ் பண்ணி வீட்டில் வேண்டான்னு சொன்னதுனால சூசைட் பண்ணிட்டான். ஆமீன். சூசைட் பண்ணி ஜீவன் போகல, ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவன் கையை காலெல்லாம் இழுத்துட்டே இருக்கான், ஸ்டாப் பண்ண முடியலையாம்.
இழுத்துட்டே இருக்கான். தலை ஒரு பக்கம் இழுக்குதான், கை ஒரு பக்கம் இழுக்குதான், கால் ஒரு பக்கம் இழுத்துட்டே இருக்குதுமா. கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க, என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை எங்கே கொண்டு வாங்க? ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாளைய தினத்தில் மீட்டிங் நடக்குது, தேவ பிரசன்னத்தில் உங்கள் பிள்ளைங்க பழகட்டும். ஆமீன், அல்லேலூயா. எதற்காக இதை சொல்றேன்னா, ஆமீன், நல்ல சிந்தையோட வாழ்றோம்ல, அதே ஒரு அதிசயம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன், ஹல்லேலூயா. தற்கொலை எண்ணம் என்பது பிசாசு கொண்டு வர்றது. அந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை விலக்கி, ஆமீன், ஜீவனோடு அப்பா இன்னைக்கு உட்கார வச்சிருக்காருல, கோடி நன்றி சொல்லணும் ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு வந்துச்சு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமென். குளிக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு இல்ல? மற்ற நாள் வருது இல்லையோ, சண்டே என்ன செய்யணும்? நல்லா குளிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா போட்டு சோப் போட்டு குளிச்சு, ஆமென், என்ன பண்ணுவீங்களோ நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகி என்ன செய்யுங்க? ஆமென், நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்ல சூப்பர் ட்ரெஸ்ஸா போட்டு அப்பாவை ஆராதிச்சு பாருங்க. பாடல் சொல்லுகிறது, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ராஜா 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 ஆராதனை ராஜா ராஜா அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ராஜாவின் மாளிகையில வந்து அவரை ஆராதித்து அவரை துதித்து பாடி நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை சொல்லி, இன்னொரு வார்த்தை இதில் ஆட் பண்றேன், நாளுக்கு நாள் ஜெபம் பண்ணணும், நாளுக்கு நாள் வேதத்தை படிக்கணும், நாளுக்கு நாள் பாடல்களை பாடணும், நாளுக்கு நாள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம படிக்கும்போது நேற்றைக்கு காங்கேயம் ஜெபத்துல சொன்னேன், ஆமென், குறித்த நாளிலே குறித்த காலத்தில் என்ன செய்யணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். அப்படி ஆசரிக்காம போனான்னா வசனம் சொல்லுது, அவனை வெட்டு. சூப்பரா இருக்குல்ல? ஆமென். அவன் என்ன செய்? ஒரே வெட்ட வெட்டி. அப்படி வெட்டுன எத்தனை வருவாங்களா எல்லாரும்? நான் சொல்ல வசனம் சொல்லு. ஆமென். ஆண்டவரை தேடாம என்னங்க வேலை நமக்கு? சொல்லுங்க. ஹல்லேலூயா. குறித்த காலத்தில் இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கும்போது அப்பாயிண்டட் டைம் என்று வேதத்துல படிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. குறித்த காலம். டாக்டர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, என்ன செய்யறோம்? குடு 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 குடுன்னு ஓடுறோம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிறோம். அங்கே போய் பொடப்பொடன்னு டிவி பார்த்துட்டு இருக்கிறது. பார்த்தீங்க, ஆண்டவர் கண்ணை நோண்டி போடுவார். ஆமே, ஒரு சின்ன செகண்ட் கூட நம்முடைய நினைவுகள் பாவத்தில் போய் விழக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. உட்காந்து கண்ணை மூடி அந்த ஆஸ்பத்திரியில் வர்ற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ பைபிள் சொல்லுது, அப்பாயிண்டட் டைம்ல கத்தரை தேடு, குறித்த காலத்துல கத்தரை தேடுங்க. நாளுக்கு நாள் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. நாளுக்கு நாள் நாம் வேதத்தை படிக்கணும், செபிக்கணும், ஆண்டவரை தேடணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த கடமை இது. ஹல்லேலூயா. கடனுக்காக வாழ்றவங்க எது சொல்ல மாட்டாங்க. கடமை அப்படின்னு என்னங்க? அது என்ன சொல்றது? கண்டிப்பா செஞ்சே ஆகணும், அதை மாற்ற முடியாது. பல் விளக்குறது கடமை. இல்லை நான் விளக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், சொல்லவே முடியாது. ஆமே, குளிக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்களா? சாப்பிட மாட்டேன்னு இருப்பீங்களா? அதெல்லாம் என்னதுங்க? ரெகுலர் டியூட்டி, செஞ்சு தானே ஆகிறோம். அதை விட கோடி கோடி மடங்கு என் வேதம் போதிக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லாம இருக்காதீங்க. நாளுக்கு நாள் பாடல்களை பாடி இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க.
பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, பூரணமான ஆசீர்வாதத்தோடு நான் வருவேனே. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுக்கோங்க, பூரணமான கிருபை, பூரணமான ஆசீர்வாதம், பூரணமான அபிஷேகம், பூரணமான சுகத்தை என் ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையிலே கட்டவிழ்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரீபா லாகா ரிகேபே தூரா லாபா சந்தரியா கராபா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவ பிள்ளை, 2 உதாரணங்களை நான் சொல்ல போறேன் வேதத்திலிருந்து. ஆமென். பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வருகிற சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல பார்க்கும்போது 4 கேரக்டர் அதுல ரொம்ப முக்கியம். ஒன்று நாகமான், அவங்க மனைவி, அவங்க பேர் சொல்லப்படல, அதுல வருகிற சிறுபெண், அடுத்து எலிசா தீர்க்கதரிசி. இப்படி 4 கேரக்டர் இதுல ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருங்க? அந்த சிறுபெண். பாருங்க, வசனத்துல படிக்கிறோம். 2ஆம் வசனம் படிங்களா? 2 ராஜாக்கள் 5:2. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கும் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஓகே, பாருங்க, சீரியாவில் இருக்கிற தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்ல சில பேரை அவங்க சிறையாக பிடிச்சு கொண்டுட்டு வந்தாங்க. அதுல பார்க்கும் பொழுது மெயினா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு பெண். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணை கைதியா பிடிச்சிட்டு போகும்போது, அடிமையா பிடிச்சிட்டு போகும்போது, அந்த குழந்தை நான் வர்றேன்னா சொல்லியிருந்திருக்கோம். என்ன சொல்லும்? தயவு செய்து விட்டுருங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு கதறி இருக்கலாம். அது சந்தோஷமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சைலண்ட். ஆனா அந்த பொண்ணு அங்க போயிட்டாங்க. போய் கைதியா போன பொண்ணு, அடிமையா போன பொண்ணுக்கு ஒரு பெரிய எஜமான் வீட்டில் வேலை கிடைக்குது. வேலைக்கு போய் அங்க செஞ்சிட்டு இருக்கும்போது, நான் விசுவாசிக்கிறேன், எபிரேய குழந்தைகள் 12 வயசு உள்ளாகவே அவங்க 5 ஆகமங்களையும் மனப்பாடம் செய்யணும். புரியுதுங்களா? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். மோசே எழுதின 5 ஆகமங்கள், பஞ்சாகமங்கள்னு சொல்லுவாங்க. இது 5ஐயும் அவங்க என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். அப்ப இந்த 12 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிடும், எபிரேய தேவனே தேவன் என்று, யெகோவா தேவனே தேவன் என்பதை 12 வயசுக்குள்ள தேவனை பற்றிய அத்துணை அறிவுகளும் அந்த குழந்தைகளுக்குள் வளர்ந்து விடும். அதனால்தான் சொல்லுகிறேன், இன்று வரைக்கும் யூத குழந்தைகளை யாராலும் பீட் பண்ண முடியல. அறிவிலையோ, ஞானத்திலேயோ, படிப்பிலையோ, கண்டுபிடிப்புகளையோ வேற எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த குழந்தைகளையோ அவர்களையோ என்ன செய்ய முடியல, அதாவது என்ன சொல்றது, கிராஸ் பண்ணி போக முடியல. காரணம், 12 வயதிற்குள்ள வேதத்தில் இருக்கிற அத்துணை ஞானங்களையும் அந்த பிள்ளைகள் உள்வாங்கி இருக்கிறார்கள். ஆகவே தான் நான் சொல்றேன், இந்த சிறுபெண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்ச உடனே நான் விசுவாசிக்கிறேன், 3 நேரமும் அந்த குழந்தை ஜெபித்திருக்கும். ஹல்லேலூயா. காலையில எழும்பும் போதே ஜெபிக்கிற உணர்வு. மத்தியானத்துல தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். அது போல இந்த குழந்தைக்கு, இந்த சிறு பெண்ணுக்கும் ஒரு உணர்வு வந்திருக்கும். மத்தியான நேரம் ஆச்சுன்னா அந்த எஜமாட்டி அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, நான் தேவனை தொழுது கொண்டு வந்துடுறேன் பெர்மிஷன் கேட்டுட்டு போய் ஜாம் பண்ணியிருக்கோம். இரவு நேரத்துல அவள் படுக்கையில ஜெபத்துல இருந்திருப்பாள். ஆமென். இந்த காரியங்களை எல்லாம் பாருங்க, அந்த வீட்டுல இருந்த எஜமானும் பார்த்தாரு, அந்த அம்மாவும் பார்த்தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளைய ஒரு அடிமையா போய் இருக்கிறவங்க, ஆமீன், அடிமையா இருக்கிறவங்க இடத்துல ஒரு வேலை செய்யறவங்கள, ஒரு வீட்டுல நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பர்சனல் மேட்டர் நம்ம கிட்ட சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? பகிர்ந்து கொள்வாங்களா? ஆமீன். இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனரா இருக்கிறவங்க, ஒரு அசிஸ்ட் பண்றவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அதை மறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ இந்த குழந்தையினுடைய, இந்த சிறு பெண்ணினுடைய கண்ணியமான பழக்க வழக்கங்கள் அவர்களால் அந்த கடினமான பிரச்சனையை மறைச்சு வைக்க முடியல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்களுடைய உண்மை, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஒழுக்கம்,
உங்களுடைய பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உங்களிடத்தில் மறைக்காமல் சொல்லி அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாத அபிஷேகத்தை ஆவியானவர் உங்க மேல வைக்கணும்னா சுவிசேஷத்தை சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, அப்பா என்ன அபிஷேகிங்கப்பா சுவிசேஷத்தை சொல்ல. ஆமென். அது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. ஆமென். உடல் ரீதியான பிரச்சனை. ஆமென். குஷ்ட ரோகம் என்பது என்ன தெரியுங்களா? அந்த சதைகளை எல்லாம் சாப்பிடுகிற ஒரு வியாதி. ஆமென். மேபி அவருக்கு விரலே இருந்திருக்காது. ஆமென். கால்கள் எப்படின்னு தெரியல. ஷூ, அதாவது அவங்க எல்லாம் ஆர்மியில் இருக்கிறனால ஷூ போட்டிருந்திருக்கலாம், கிளவுஸ் போட்டிருந்திருக்கலாம், வெளியே தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த உள்ளான பிரச்சனையை ஆமென் ஒரு ஜெபிக்கிற சிறுமியிடம் சொல்வதற்கு தேவனே தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு என் அப்பன் இயேசு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, ஏசப்பா நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன், நான் சுவிசேஷம் சொல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜீவன் இயேசுவை பற்றி சொல்ல, இந்த வாழ்க்கை இயேசுவை பற்றி சொல்ல. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்துல படிக்கிறோம், கழுதையை போய் அவுத்துட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். சீஷர்கள் போறாங்க. அவங்க கேட்டா சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். அப்ப என்ன தெரியுமா நம்ம நினைக்கணும்? ஏசப்பா என் ஜீவன் உமக்காகப்பா, இது என் ஆண்டவருக்கு தேவை. என் வாயின் ஆண்டவருக்கு தேவை. என் கண்கள் என் ஆண்டவருக்கு தேவை. என் சம்பாத்தியங்கள் என் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். என் பிள்ளைகள் என் ஆண்டவருக்கு தேவை. என் சொத்துக்கள் என் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். என்னடா இன்னைக்கு தான் சர்ச்சுக்கே வந்தோம், புதுசா வந்திருக்கிறாங்க 2 பேரு, இந்த அம்மா வேற அப்படி இப்படின்றாங்களேன்னு யோசிச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு தேவை நாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். என்னோட பாயிண்ட் என்ன தெரியுங்களா? குடும்பத்தில் இருக்கிற ஒரு பர்சனல் மேட்டரை வெளியே சொல்ல முடியாது. அது ஒரு கடினமான பாதைக்குள்ள அவங்க போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதை வெளியே சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லாம இருக்க முடியாது என்பதை வலியுறுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த பாப்பா சொல்றாங்க, அம்மா சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, தேவனுடைய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி கிட்ட எஜமான் போனா கண்டிப்பா அந்த வியாதி சுகமாயிரும். ஆமென். கண்டிப்பா கிளீன் ஆகுமா, கண்டிப்பா அவர் விடுதலையோட திரும்பி வருவார். ஹல்லேலூயா. ஆமென். சீரியாவுக்கும் சமாரியாவுக்கும் 150 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருங்க? 150 கிலோமீட்டர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த நாகமான் என்பவர் அந்த ராஜா கிட்ட, அவங்க நாட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாரு, இஸ்ரவேல்ல இருந்து வந்த அந்த அடிமை பெண் இப்படி எல்லாம் சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவும் பெர்மிஷன் கொடுத்து 10 தாலந்து வெள்ளி, மாற்று வஸ்திரங்கள், தங்கங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்து அனுப்புறான்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணு சுவிசேஷத்தை சொல்லி இருக்குங்க. ராஜாவுக்கும் நியூஸ் போனது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த பீரியட்ல நம்முடைய பிரதமர் மோடி ரட்சிக்கப்படுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திற்கு சொந்தக்காரராய் மாறுவார். ஆமீன். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் பெண் அங்க பல தெய்வத்து வணக்கம் சீரியாவில். ஆனா யெகோவாதான் தெய்வம் என்பதை ஆமென் ஒரு குழந்தை அறிமுகப்படுத்துச்சுங்க. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்கள், நீங்க போற ஆபீஸ், நீங்க போற ஸ்கூல்ஸ், நீங்க போற ஹாஸ்பிட்டல், ஆமென், உங்களுடைய பிசினஸ் ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் எப்படி ஆகிலும் இயேசுவை அறிவிக்க முற்படுங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுதுங்க. எல்லாம் சொல்லிட்டு இருந்தா டைம் எனக்கு நேரம் பத்தாது. ஆமென். அதே மாதிரி அந்த நாகமான் போறாரு, எலிசா கிட்ட பேசுறாரு, யோர்தான்ல போய் 7 தரம் நீ முழுகுன்னு சொல்றாரு. அதே மாதிரி செய்யறாரு. செஞ்சுட்டு ஒரு கன்ஃபெஷன் பண்றாரு. என்ன தெரியுமா? அதுதான் அதாவது ரொம்ப என்ன சொல்ற டாப் பாயிண்டே அதுதான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சிஸ்டர் அந்த வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 5:17 படிங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஆமென். பெரிய படை தளபதிங்க. ஆமென்.
அவர் சொல்றாரு, இனி கர்த்தருக்கே அல்லாமல், ஹல்லேலூயா, வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன். ஆமென். இப்படி ஒரு அறிக்கை இடுவதற்கு யாருங்க காரணம்? ஃபர்ஸ்ட் கர்த்தர் காரணம், ரெண்டாவது அந்த சிறு பெண் காரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவர்கள் ஆமென் இயேசுவைத்தான் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே அவர்களுக்குள் மாற்றம் வர வேண்டுமானால், தேவ பிள்ளை என்றைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லிடுறீங்களோ, சொல்லும் பொழுது சொல்றது உங்க வாயா இருக்கும், கிரியை செய்கிறது தேவ வல்லமையா இருக்கும். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, இயேசுப்பா சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன், கிரியை செய்வது உம்முடைய வல்லமை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பா கிட்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிருபையை மேல ஊற்றிருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய நேச்சர்லாம் அப்படிதாங்க. வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் என்ன செய்வோம்? இயேசுவை பத்தி சொல்லிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது ஒரு நபர் பவுல். இயேசுவுக்கு அப்புறம் ஆமென் சுவிசேஷம் நிறைய யார் மூலமா பரவுச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம்தாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற தேவ மனிதர். ஆமென். அவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 3:8 படிங்களேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த அளவுக்கு அப்பாக்குள்ள வளர்றீங்களோ அந்த அளவிற்கு ஆவியில எளிமை இருக்கணும். ஆமென். எதுல எளிமை இருக்கணும்? ஆவியில ஒரு எளிமை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கண்டிப்பா ஆவியில் என்ன இருக்கணும்? ஒரு எளிமை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த பவுலுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஹல்லேலூயா. என்னைக்காவது நம்ம ரொம்ப சின்னவங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்த யாருமே என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம் இல்ல? ஒரு போஸ்ட்ல இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்கவே சொல்லிடுவாங்க, நான் இந்த கேடர்ல இருக்கேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமென். அவங்க தோரணையே காமிச்சு கொடுத்துருவோம், அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்ட்டு. ஆனா பவுல்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், பரிசேயனுக்கு பரிசேயன், சதுசேயருக்கு சதுசேயன். அதாவது யூதர்ல அவர் ஒரு யூதன். ஆமென். கமாலியலின் பாதத்தில் கற்றுக்கொண்டவர், சகல அறிவும் நிறைந்தவர். அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். எனக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். என்ன கிருபைனா, சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் வேணும்? அப்பா, கிறிஸ்தவர்களுக்கு அல்லப்பா, பிடிச்ச மீனவே நான் பிடிக்க கூடாதப்பா, பிடிக்கப்படாத எத்தனையோ மீன்கள் கடலில் இருக்கிறதப்பா. அந்த மீன்களை வலைக்கு கொண்டு வர, இந்த சபையாகிய வலைக்குள் கொண்டு வர என்ன நிரப்புங்கப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க இதயத்து மேல கரத்தை வச்சு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, அழுது அழுது நான் ஜெபிக்கணும்பா. ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, அழுது அழுது நான் ஜெபிக்கணும்பா.
பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, ஹalleluya, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க பவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம்? ஏசாயா 60 படிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹalleluya. ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, உங்க மேல இருந்த அந்த சுவிசேஷ சொல்லுகிற அந்த அபிஷேகத்தை என் மேல வைங்கப்பா. பவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம், ஏசப்பா மேல இருந்த அபிஷேகம், தேவன் மேல இருந்த அபிஷேகம், அதுதான் ஆமென் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி அவரை பலப்படுத்தினது. இப்ப உங்களுக்கு சுவிசேஷமே சொல்ல தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. 3 விஷயம் சொல்றேன். 1, பவுல் கிட்ட இருந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். முதல் காரியம், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஆமென், ஹalleluya. பவுல் என்ன சொல்றாரு? தேவாலயத்தில் நான் வந்து ஜெபித்து கொண்டிருக்கையில், ஹalleluya. எந்தெந்த தேவ பிள்ளைங்க சண்டே சர்வீஸ் தவிர ஆமென் மற்ற நாட்கள்ல வந்து தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களோ, நான் சொல்றேன் உங்க மேல ஒரு விசேஷித்த சுவிசேஷம் சொல்லுகிற அபிஷேகத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஹalleluya. பவுல் கிட்ட இருந்து நம்ம இதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்துல போய் உட்கார்ந்து என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணாராம். ஜெபிக்கும் போது ஞான திருஷ்டி அடைந்து தேவனை தரிசித்தேன். நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் உன்னை அனுப்புகிறேன் என்கிற வார்த்தை அங்க வரும். ஹalleluya. அப்போ என்ன செய்யணும் தேவ பிள்ளையே? தேவாலயத்துல அதிகமா ஜெபிக்கிற பழக்கத்தை வளர்த்திக்கோங்க. ஹalleluya. ஆமென். எந்த அளவிற்கு தேவாலயத்துல வந்து ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தருடைய கிருபை அதிகமா உங்க மேல பெருகுகிறத பாப்பீங்க. ஹalleluya. ஆமென். முதல் காரியம் தேவாலயத்துல வந்து ஜெபம் பண்ணாரு. 2வது விஷயம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு இருக்கும்போது, போதும், கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது, ஹalleluya, சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்படினார். ஆமென். வசனத்துல அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வேறு பிரிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். நான் உங்களுக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, தேவாலயத்துல வந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையின் மேல கர்த்தருடைய 2வது கர்த்தருக்கு ஆராதனை செய்து யார் யார் உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். உங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹalleluya. ஆமென். நாங்க வீட்ல எல்லாம் இருந்தாலும் சும்மா அந்த நாய் இந்த நாயினால எங்க வீட்டுல நடக்காது. ஓப்பனா சொல்றேன். ஆமென். ஹalleluya. கம்பல் பண்ணி பாஸ்டரையாவை இழுத்தாதான் உட்கார்ந்து பேசுவாங்க. சான்ஸே கிடையாது இல்லைன்னா. ஆமென். நிறைய எல்லாம் பேச மாட்டாங்க. ஆமென். அதே மாதிரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நம்மளை உண்மை சொல்லணும்ல. ஆமென். என்னோட வாய் லொடக்கு வாய் பேசிட்டே இருக்கும். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நேரம் கிடைக்கும் போது ஆமென், இப்போ இந்த ஆராதனைக்காக இந்த நாள் ஜெபத்துக்காக 3 நாள் உப்புல நின்று ஜெபிப்பேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் உப்புல முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து என்னோட அப்பா இடைப்பட்டு சொல்றாரு, அவளுன்னா அந்த மணவாட்டிக்கு கழுகினுடைய 2 சிறகுகள், பெரிய கழுகினுடைய 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கழுகுடைய கால் அப்படியே பயங்கர பெருசு, அது என் முன்னாடி நிக்கிற மாதிரி நான் தரிசனத்துல பாக்குறேன்.
பார்த்துட்டு பயங்கரமான அபிஷேகம், ஆவியில நிரம்பி கத்தரை மகிமைப்படுத்தி நான் ஜெபம் பண்ணேன்னு எங்க ஏரியாவே தூக்கிரும். அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா தேவனை துதிக்கும் போது ஆவியானவர் திரும்பவும் என்கிட்ட பேசுறாரு. அவள் சூரியனை அணிந்திருந்தாள் அப்படிங்கிற வார்த்தையை நான் படிக்கிறேன். அப்ப பாருங்க, கர்த்தருக்காக கழுகை போல காத்திருக்கும் போது அவர்கள் உயரே எழும்புவார்கள். அப்ப கர்த்தருக்காக ஆராதனை செய்து ஜெபிக்கும் போதுதான் இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்ப நான் யோசிக்கிறேன், அவள் சூரியனை அணிந்திருந்தாள். தேவ பிள்ளையே, அந்த அபிஷேகத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் வெண்ணாடை அணிந்து சுருள் முடியாய் அக்கினியாய் அவர் சூரியனை போல அந்த இடத்துல இறங்கி வந்ததை நான் கண்டேன். கண்ட உடனே இன்னும் அபிஷேகம் என்னால தாங்க முடியல. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் வல்லமையாய் வெளிப்பட்டார். ஒரு நேத்து இரவு பாஸ்டரைய ஒரு குடும்பத்தில் போய் ஜாமன் ரிட்டர்ன் வரும்போது ஆமீன், ஒரு கல்லறை தோட்டத்து வழியா வந்தாங்களாம். வந்த உடனே ஒரு சின்ன அட்டாக் அவங்களுக்கு. ஆமீன். அப்ப நான் என்கிட்ட வந்து எனக்காக ஜாம் பண்ணு, தலைக்குள்ள கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நான் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆமீன், நீங்கள் சூரியனை அணிந்திருப்பதினாலே அந்த கிரியைகள் கருகி போகிறது என்று சொன்னேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். ஜெபிக்கும் போது, கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபிக்கும் போது உங்க பிரச்சனைகள் கருகி போகும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற பிசாசின் கிரியைகள் கருகி போகும். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி சூரியனை அணிந்து கொள்ளுங்கள். சூரியன்னா யாருங்க? நீதியின் சூரியனாகிய இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்துல ஆமீன் பாருங்க, ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்ததாம். அந்த கொள்ளை நோய் வரும்போது ஒரு தேவ மனுஷன் பல மணி நேரங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சுட்டு வந்து நிக்கிறாரு. மருத்துவர்களால் காப்பாற்ற முடியல, மருந்துகளால் காப்பாற்ற முடியல. ஆமீன். என்ன பண்ணி அந்த தேசத்துல அந்த அழிவை நிறுத்த முடியல. இந்த தேவ மனிதன் வந்து சொல்றாரு, நான் சூரியனாகிய இயேசுவை விழுங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அத்துணை ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ண உடனே அந்த கொள்ளை நோய்கள் அப்படியே கலண்டு விழுந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேசம் காப்பாற்றப்பட்டது. தேவ பிள்ளையே, எதற்காக இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபிக்கும் போது யார் வருவா? பரிசுத்த ஆவியானவர். நம்புறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, வந்து நம்மை நிரப்புவார், எல்லா கட்டுகளை முட்டைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க சொல்ற ஆமீனை பார்த்தா இன்னும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாமேன்னு எனக்கு தோணுது. ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பவுல் முதல்ல என்ன செஞ்சாரு? தேவாலயத்துல ஜெபம் பண்ணாரு. 2வது கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம். 3வது அப்போஸ்தலர் 28:31 படிங்க. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமென். என்ன படிக்கிறோம்? தடை இல்லாமல் மிகுந்த தைரியத்துடனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா சுவிசேஷம் சொல்ற கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஒரு முறை தாராபுரம் ஹோட்டலுக்கு நாங்க போயிருக்கோம். போயிட்டு சுவிசேஷம் சொல்லணும் எனக்குள்ள துடிப்பு. பார்த்தா அவர்களுக்குள் அவங்கள சொல்ற மாதிரி சூழ்நிலை அங்க இல்லை. அப்போ பார்த்தேன், என்கிட்ட கூட வந்தவங்களாம் சொன்னாங்க, எப்படி இன்னைக்கு அடி வாங்க போகிற அப்படின்னாங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லிடணும்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அந்த ஓனர் அம்மா கிட்ட போய் ஒரு வசன அட்டையை கொடுத்துட்டு வந்துட்டேன். திரும்பி வெளியே வந்து பார்த்தா அது ஒரு சொல்லக்கூடாது, அது ஆன்லைனில் போகிறனால. கர்த்தர் நல்லவர். அப்போ பயமாக தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யுங்க? மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் அசைத்தது. இன்னைக்கு எத்தனை விஷயத்துக்கு நாமே தடையா இருக்கும் தெரியுங்களா? ஆமே. ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு தலைவலி வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் குளிர் காய்ச்சல் வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் குளிக்கணுங்கிறதுக்கு குளிர் வருது இல்லை? நிறைய பேருக்கு குளிக்கணுமா அப்படின்னு ஒரு குளிர் வரும் இல்லை? அப்போ என்ன செய்வோம்? சரி இன்னைக்கு குளிக்க வேண்டாம், நாளைக்கு குளிச்சுக்கலாம். ஆமே. அப்போ என்ன யோசிக்கிறோம்? தடை இல்லாம அப்பாவை ஆராதிக்கணும், தடை இல்லாம சுவிசேஷம் சொல்லணும்.
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரித்திரத்துல சுவிசேஷத்தை சொல்லாம அவர் சோம்பேறியா உட்கார்ந்தாருன்னு அதுல எழுத முடியாதுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை அறிவிக்காம அவருக்காக வாழாம இவங்க இருந்தது இல்லைன்னு ஒருத்தவங்க சரித்திரம் படைச்சிட்டீங்கன்னா சொல்றேன், பரலோகம் உங்களை எழுந்து நின்று வரவேற்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தடையில்லாமல் இயேசுவை பற்றி சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எப்படி தடையில்லாமல் சாப்பிடுவேன், தடையில்லாமல் சாப்பிடுவேன் அப்படிதான் நம்மெல்லாம். ஆனா பவுல் எப்படிங்க? தடையில்லாமல் இயேசுவை சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கேட்டு கேட்டு வாங்க கூடாதுங்க. நீங்களே உணர்வடைஞ்ச அப்பாவை மகிமைப்படுத்தணும். ஆமேன் அப்படின்னா என்னங்க? அப்படியே ஆக கடவுது. ஆமேன். அந்த கிருபை உங்களுக்குள்ள இறங்கிரும். கர்த்தர் நல்லவர். தடையில்லாமல் சுவிசேஷத்தை சொன்னாரு. அனுதினமும் ஒரு இடத்துல படிக்கிறோம், திறனு என்பவனுடைய வித்தியாசாலையில போய் 2 வருஷ காலம் சத்தியத்தை சொல்லிட்டே இருந்தாருங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே அநேக விசேஷித்த அற்புதங்களை ஆண்டவர் செய்தருளினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, சுவிசேஷம் சொல்லுகிற குடும்பங்கள்ல விசேஷித்த அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுகிறவங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே விசேஷித்த அற்புதங்கள் நடந்தே தீரும். எங்க வாழ்க்கையில நாங்க அதை அனுபவிக்கிறோங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, நாங்க 17th மீட்டிங் நடத்தணும் பிளான் பண்ணிட்டோம். ஆமென். நம்ம சர்ச்சில் மீட்டிங்னாலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கும், அப்பமும் இருக்கும், மன்னாவும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பம்ன்றது உணவு, மன்னான்றது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்பமும் இருக்கும், மன்னாவும் இருக்கும். ஹல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை நான் விசுவாசிக்கிறேன். இது அவர் நாம மகிமைக்காக. அப்ப நாங்க 17th உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பிளான் பண்ணோம். கர்த்தர் அதை நடத்தினார். நேற்றைக்கு நான் காங்கயம் மீட்டிங் போகும்போது பாருங்க, இங்க ஒரு அக்கா ஜெபத்துக்கு வந்தவங்களுக்குள்ள ஆண்டவர் உணர்வை கொடுத்தாராம். அப்பா, ஏதாவது ஒரு உணவு ஊழியத்துக்கு நான் ஒரு 5000 ரூபாய் காணிக்க கொடுக்கணும்பா, என்கிட்ட இல்ல, ஆனா நீங்க என்ன நடத்துங்க. ஒரு வாரம் உங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா, இந்த சனிக்கிழமை ஊழியக்காரங்க வந்துருவாங்களே, நான் உங்களுக்கு கொடுக்கணுமே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தாராம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்களை இப்படிதான் நடத்துறாரு. ஆமென். ஒரு 10,000 ரூபாய் அந்த மீட்டிங்க்கு செலவாகுது அப்படின்னா கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எதற்கு இதை சொல்றேன்? விசேஷித்த அற்புதம் எங்களுக்கு இது. ஹல்லேலூயா. ஆமென். கடனுக்கு போகாம கடன் வாங்கி மீட்டிங் நடத்தினா எப்படி இருக்கும்? கடன் மேல கடன் வந்துரும். ஆனா ஒவ்வொரு தேவைகளையும் என் தகப்பன் அற்புதமாய் சந்திக்கிறார். எங்களை நடத்துறவர் உங்களையும் நடத்துவார். எப்பொழுது? சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, இயேசுவே தேவன் என்று அறிவிக்கும் போது நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். அவருடைய வல்லமை எனக்காக கிரியை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். வேல்ஸ் தேசம் என்று ஒரு தேசம் இருக்கிறது, இங்கிலாந்துக்கு பக்கத்துல. அந்த தேசத்துல ஈவன் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதர் வாழ்ந்து வந்தார். இப்ப அவர் இறந்துட்டாரு முன்னாடி நாட்கள்ல. அப்போ அவங்க பெற்றோர்கள் அடிக்கடி சொல்றது அதுதான், உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் கத்துக்குவாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க பிள்ளைங்க யாரை பார்த்து வளர்றாங்க? அப்பாவை பார்த்து, அம்மாவை பார்த்து வளர்றாங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசுனா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லியே கொடுக்க வேண்டாம், அது தானா வளர்ந்துடும். ஆமே. அதனால நான் படிச்சு சொல்றது அதுதான். இன்றைக்கு நான் ஒரு ஜெப வாழ்க்கையில் இருக்கிறேன்னா என்னுடைய தகப்பனார் காரணம். அதிகாலை 4 மணிக்கு அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை நான் பார்க்கலாம். என் தகப்பனார் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என் அப்பாவுடைய அம்மா, என்னுடைய பாட்டி, அவங்க 4 மணிக்கு முழங்கால நின்று ஜெபிப்பதை நானும் பார்த்திருக்கிறேன். ஆமே. அப்ப வம்சா வழியாக அதே மாதிரி பாஸ்டரையாவுடைய அப்பா, பாஸ்டரையாவுடைய தாத்தா, ஆமே, இவங்கெல்லாம் ஜெபிக்கிற குடும்பங்கள். ஆகவே பாஸ்டரையாவுடைய அப்பாவும் அப்படிதான் முழங்கால நின்று ஜெபிப்பார். இப்போ கூட பெரியப்பாவை சில நேரம் பாருங்க முழங்கால நிக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆமே. எதற்கு இதை சொல்றேன்னா, பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள்
பழகுகிறார்கள். அப்போ இந்த ஈவன் ராபர்ட்ஸ் உடைய அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா நன்றாக ஜெபிக்க கூடியவர். ஒரு நிலக்கரி ஃபேக்டரியில அவங்க அப்பா வேலை செஞ்சாரு. 13 வயசாக ஈவன் ராபர்ட்ஸ் இருக்கும்போது அவங்க அப்பா கூட வேலைக்கு போவாராம். அந்த வேலைகளை கற்றுக்கொண்டார், படித்தார். அப்போ 13 வயசுல இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி அந்த தாயார் அவங்க அம்மா கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்கள் ஈவனை தொட்டது, ராபர்ட்டை தொட்டது. அப்போ 13 வயசா இருக்கும்போது ஒரு நாள் யோசிக்கிறாரு, ஏசப்பா இனிமேல் நான் வீட்டுல ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனா இனிமேல் ஆலயத்துல போய் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 வயசுல அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்ததாம். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்க வீட்டுக்கும் அவங்க சர்ச்சுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர், அந்த 1.5 கிலோமீட்டர் தூரமும் நடந்து போவாராம். வேதத்தை எடுத்துக்கொண்டு நடந்து போவாராம். நடந்து போய் சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார், வேதத்தை படிப்பார், வசனங்களை மனப்பாடம் பண்ணுவார். ஆமே, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலீங்க ஜெபத்தை. எத்தனை வருஷம் தெரியுங்களா? 11 வருடங்கள். 11 வருடங்கள். நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்கன்னா என்ன செய்யறோம்? ஐயோ அப்படின்றோம். ஆனா இந்த வாலிபன் 13 வயது நிரம்பின இந்த மகன், 13 வயசு, எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு? 11 வருடங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலங்க. ஏசப்பா எழுப்புதலை என் தேசத்தில் தாரும், எழுப்புதலை என் தேசத்தில் தாரும். மணிக்கணக்கா பைபிளை படிக்க வேண்டியது, செபிக்க வேண்டியது, நிலக்கரி தொழிற்சாலைக்கு போய் வேலை செய்ய வேண்டியது, பெற்றோர்களுக்கு வேலைகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது, இப்படியே வாழ்க்கை ஓடினது. தேவ பிள்ளையே, ஒரு நாள் ஒரு இரவு ஆண்டவர் பேசினார், உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறேன். எப்ப தெரியுங்களா? நைட்டு 1 மணிக்கு முழங்கால் படியிட்டுகிறார், வீட்டில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 5 மணி ஆயிருச்சு, விடிஞ்சதே தெரியல. ஆமே, ஜெபத்துல 4 மணி நேரங்கள் ஜெபம். எப்ப தெரியுங்களா? 13 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேர ஜெபங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை 4 நிமிஷம் கூட ஜெபிக்க வைக்க முடியறது இல்லைங்க. ஆமே, 4 நிமிஷம் கூட வேதத்தை படிக்க வைக்க முடியல. அந்த காலத்துலலாம் எழுப்புதலை எப்படி கொண்டு வந்தாங்க? பிள்ளைகளை தேவனுக்குள் நடத்தினாங்க. ஆமே, நான் சொல்றேன், உலக அறிவு தன்னால வந்துடும், வேத அறிவு படிக்க படிக்க தான் வரும். ஆமே, படிக்க படிக்க தான் ஞானம் வரும், படிக்க படிக்க தான் பரிசுத்தம் வரும். ஆமே, 11 வருட ஜெபம். அப்பொழுது அவர் பார்க்கிறார், தரிசனத்திலே ஒரு கேண்டில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒரு சூரியன். ஆமே, அப்ப உணர்ந்து கொண்டார், இதை இயக்குவது மெழுகை போல, மெழுகுவர்த்தியை போல என் இயேசுவுக்காக நான் எரிய ஆரம்பிப்பேன். என்னை எரிய வைப்பது அந்த சூரியன், அந்த அக்கினி அபிஷேகம் இயேசுவுக்காக என்னை எரிய வைக்கும் என்று அவர் தன் உள்ளத்திலே தீர்மானம் எடுத்துக்கொண்டார். ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். என்ன ஜெபம் தெரியுமா? அப்பா, 1,00,000 ஆத்துமாக்களை எனக்கு தாங்கப்பா. எங்க தேசத்துல 1,00,000 பேர் உங்களை ஆராதிக்கணும்பா. எங்க ஆலயத்திற்கு 1,00,000 பேர் உங்களை ஆராதிக்கணும்பா. இதுதான் அவருடைய 11 வருட ஜெபங்கள். தேவ பிள்ளையே, அவர் ஜெபித்தாராம். வேல்ஸ் தேசத்தின் நீளம் எவ்வளவோ, வேல்ஸ் தேசத்தின் அகலம் எவ்வளவோ, அதில் என் கால்கள் படுமப்பா. இந்த வார்த்தை தான் என்னை அதிகமாய் அசைத்தது. ஆமே, தேவ பிள்ளையே, ஒரு சிறு மகனுக்குள் எழும்பின அந்த நெருப்பு வார்த்தை என்ன? என் தேசத்தின் நீளம் எவ்வளவோ, என் தேசத்தின் அகலம் எவ்வளவோ, அதில் என் கால்கள் படும் ராஜா. சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நான் எழும்புவேனப்பா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஸ்ட்ரீட்டை சுத்தியும் என் கால்கள் போகுமப்பா. ஆமே, என் ஸ்ட்ரீட்டை சுத்தியும், என் கிராமத்தை சுத்தியும் ஒரு பிரேயர் வாக் போங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கையில தண்ணிய வச்சுக்கோங்க, ஒவ்வொரு குடும்பமா. ஆமேன், அந்த குடும்பத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்க. ஆமேன். அப்பா, இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட போகுதுப்பா. இந்த குடும்பம் ஆமேன் குடியிலிருந்து திருந்த போறாங்கப்பா. இந்த குடும்பம் உங்களை ஏற்றுக்கொள்ள போறாங்கப்பா. இந்த குடும்பம் பரலோகத்துக்கு வரப்போகுதுப்பா. ஒரு முறை செஞ்சு பாருங்க, ஆண்டவர் அடுத்த கிராமத்துக்கு உங்களை அனுப்புவாரு. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதனை குறித்து, அதுக்கப்புறம் நான் அதுக்கு வர்றேன். அவர் பேர் ஜஸ்டின் மோசஸ் என்று சொல்லுகிற தேவ மனிதர். அவர் வாலிபனா இருக்கும்போது, திருநெல்வேலி பக்கம் ஏதோ ஒரு ஊர், அவரு பாருங்க, அவர் வாலிபனா இருக்கும்போது செருப்பு போட்டா செருப்பு தேஞ்சு போயிடும், திருப்பி செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லை.
அதனால செருப்பை இந்த அக்கல்ல இப்படி வச்சுக்குவாராம். செருப்பை வேதத்தை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு ஆமேன் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நடப்பாருங்களாங்க. 8 கிலோமீட்டர். ஏசப்பா இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும்பா, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும்பா. பைத்தியக்கார மாதிரி ரோட்ல அழுது 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 8 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும். இப்பவும் அந்த பிரேயர் வாக் மினிஸ்ட்ரியை பண்ணிட்டு தாங்க இருக்கிறாரு. சபைக்கு 3000 பேர் மேல மக்கள் வர்றாங்க. தேவ பிள்ளை, அவருக்கு வயசு இருந்தா ஒரு 46 47 வயசு இருக்கும். எத்தனை பேருக்குள்ள உணர்வு வருது? தேவ பிள்ளையே, உங்க கிராமம் உங்க கையில, உங்க தெரு உங்க கையில. ஆமென். இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஐயா, என் கிராமத்தின் நீளம் எவ்வளவோ, என் கிராமத்தின் அளவு எவ்வளவோ, அகலம் எவ்வளவோ, அதுல என் கால்கள் படுமப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆமென். ஏதோ கடனுக்காக அல்லங்க இந்த ஊழியம், ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக அல்ல. இதுக்கு பின்னாடி என் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். பிசிஏ சபையின் மக்கள் மூலமாக 1,00,000 ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு வரணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமீன். தேவ பிள்ளையே, ஈவன் ராபர்ட்ஸனுடைய 11 வருட ஜெபம் 25ஆம் வயது ஆகும் பொழுது 1,00,000 ஆத்துமாக்கள் அவங்க சபைக்குள்ள வந்தாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஈவன் ராபர்ட்ஸ் அந்த தேசத்தின் வழியா, அந்த ஸ்ட்ரீட் வழியா, அவங்க கிராமத்தின் வழியா நடந்து போகும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஜெப சத்தம் கேட்குமா? எப்படி தெரியுமா ஜெபிப்பாங்களாம் ஜனங்கப்பா? இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். டன் கணக்காக மதுபான பாட்டில்கள் எரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தியேட்டர்கள் மூடப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் ஆனது. ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்துல வந்தது. இன்றும் அந்த எழுப்புதலை பேசுறதுக்கு யார் தெரியுமா காரணம்? முதல்ல கர்த்தர் காரணம், 2வது அந்த சிறுவனின் ஜெபம் காரணம். தேவ பிள்ளையே, வாழ்றது ஒரே வாழ்க்கைங்க, ஒரே வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் பாடின மாதிரி கொஞ்ச காலம் இந்த பூமியிலே எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஆமேன். மீறினா 80 வயசு, இல்லைன்னா 90 வயசு. இப்போ எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வயசுல அப்பா எனக்கு ஆமேன் மரணத்தை வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்களில் இயேசுவுக்காக எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்கப்பா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே உங்களை பத்தி நான் சொல்லுவேன்பா, பிரேயர் வாக்கிங் போவோம்பா. ஆமேன். இத்தனை கிராமத்தை நான் வாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 கிராமம், அட்லீஸ்ட் ஒரு 3 கிராமம் போய் தான் பாருங்களேன். இயேசுவின் ரத்தத்தை அங்க தெளித்து பாருங்களேன். ஆமேன். கர்த்தருடைய மகிமை உங்க மேல வெளிப்படும் என்பதை சொல்லி ஆமேன். வாய்ப்புக்கு, கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்கு, தேவ மனுஷன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு தேவனை நான் துதிக்கிறேன். நான் நேற்றைக்கு கேட்டேன் பாஸ்டர்ட்ட, ஆமேன் நாளைக்கு நான் தான் பிரசங்கமான்னு கேட்டேன். கண்டிப்பா நீ தான், சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமேன். கர்த்தர் உனக்கு பலிபீடத்துல உன்னை நிக்க வச்சிருக்காருன்னா, நிக்க வைக்க போறாருன்னா இதுக்கு நீ 1000 கோடி நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. தேவ பிள்ளையே, இதுல நிக்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. இயேசுவின் பாரத்தை சுமந்தவளாய் எப்படியாகிலும் அவருடைய ரத்தம் வீண் போய்விடக் கூடாது என்பதற்காய் ஒவ்வொருவரையும் ஆமேன் சிரம் தாழ்த்தி கெஞ்சி கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை பற்றி சொல்லுங்க. உங்க வேலை ஸ்தலங்கள்ல சொல்லுங்க, உங்க குடும்பத்துல சொல்லுங்க. ஆமேன். இந்த ஒரு பையன் இப்ப சூசைடுன்னு சொல்றாங்களே, ஆமேன், இன்னும் ஜீவன் போகல, கர்த்தர் பாதுகாக்கணும். நான் போன செவ்வாய்க்கிழமை நான் கரெக்டாங்காடு போயிட்டு அந்த இன்னொரு கிராமத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக நான் போயிருக்கும்போது அந்த இப்போ சூசைட் பண்ணின பையனுடைய அம்மா கிட்ட நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கட்டுமான்னு கேட்டேன். இயேசுவை தேடி வாங்கம்மா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருமா. அதாவது அவங்க ஹிந்துஸ் தான். நான் சொன்னேன், கர்த்தரை தேடி வாங்கம்மா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாக்குப்போக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை நான் சொன்னப்பவே ஒருவேளை அந்த குடும்பம் வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து அவங்களுக்கு வந்திருக்காது. ஆகவே சுவிசேஷம் என்பது தேவ பிள்ளையே, ஒரு மறிக்கணும்னு நினைக்கிற ஒரு வீட்டுக்கு கூட அது போகிறது. அவன் சாகணுங்கிறதுக்கு முன்னாடி
சுவிசேஷம் போயிருச்சு. கேட்கிறதும் கேட்காததும் அவர்களை சார்ந்தது, சொல்ல வேண்டியது நமது கடமை என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.